இன்னைக்கு இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் நான். இப்போ உளுத்தம்பருப்பு 1 கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடலைப்பருப்பு வந்து 1/2 கப் எடுத்துக்கணும். மிளகா வந்து கலருக்காக பெங்களூர் மிளகான்னு சொல்லுவோம்ல, அந்த மிளகா போட்டுக்கோங்க. பாதி வந்து காரத்துக்காக மிளகா. நான் வந்து 4 கப் டோட்டல் அப்படின்னா 1 கப் வந்து மிளகா, அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு. உங்க வீட்டுக்கு ஏற்ற காரம் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். புளி வந்து கொஞ்சம் அந்த சூடா இருக்கிறப்போ அந்த சூட்லயே போட்டுக்கோங்க. அப்போ வந்து நல்லா அரைஞ்சிடும். சும்மா இத்தினோண்டு புளி போட்டால் போதும். இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைதான் அரைக்கணும். அரைச்சதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். ஒருவேளை காரம் பத்தலை அப்படின்னா அரைக்கிறப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, அரைச்சாச்சு. இப்போ உங்களுக்கு டெக்ஸ்டர் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப சாஃப்டா இல்லாம கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன். நான் வந்து உளுந்து 1 கப்பு போட்டு கடலைப்பருப்பு வந்து 1/2 கப்பு போட்டிருக்கேன். அதே இது வந்து நம்ம ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் கூட போட்டுக்கலாம். உளுந்து 1 டம்ளர் 1 கப் அப்படின்னா கடலைப்பருப்பு வந்து 1 போட்டுக்கலாம். நீங்க 2 ப்ரொபோர்ஷன்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து நீங்க செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.